முக்கிய செய்திகள். புதுச்சேரி நூறடி சாலையில் போக்குவரத்து துறை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் டிரைவிங் லைசென்ஸ் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து தேவைகளுக்காக வந்து செல்கின்றனர். வேலை நாட்களான இன்று வழக்கம் போல் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் திடீரென அலுவலக கூட்டரங்கில் உள்ள ஏசியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஏசி முழுவதுமாக தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து தீ மளமளவென ஒயர்கள் மூலம் மற்ற இடங்களுக்கு பரவிய நிலையில் அலுவலகத்தில் பணியிலிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலறி அடைத்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்ததால் உயிர் சேதங்கள் மற்றும் பெரும் பொருட்சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து துறை அலுவலகத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக காந்திநகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காந்திநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி தார் சாலை அமைக்கும் பணிகளை துவங்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் முன்னிலையில் காந்திநகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணி, சுப்பிரமணி மூர்த்தி, புதுப்பட்டான் மணி, முருகன், ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, சதாசிவம், ஆனந்தன், அசோக், ஞானசேகர், வினோத், ஆதி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்ட பாசனத்திற்காக நூலாற்றில் காவிரி நீரை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மலர்தூவி திறந்து வைத்தார்கள். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீரானது டெல்டாவின் கடைமடை பகுதியான புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நல்லம்பல் பகுதி நூலாற்றில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. இதனையடுத்து பாசனத்திற்கான காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு மலர் தூவி நீரை திறந்துவிட்டனர். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் இன்று நல்லம்பல் நீர்த்தேக்கத்தில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல், அம்பகரத்தூர், சேத்தூர், கருக்கங்குடி, சுரக்குடி, திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 9500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்துலால் நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பகுதிகளில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்காக ரூபாய் 34,35,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல், செல்வி, தேவி, பாரதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்தலால் நகர் மற்றும் பழைய முருங்கப்பாக்கம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 3000 மக்கள் பயனடைவர். வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு கடலூர் மாவட்டம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் கடலூர் பழைய மாவட்ட அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக செய்திட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் என்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும்
நில அளவைத்துறை ஆகியவற்றில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலைகளுக்கான அலுவலர்களின் பணித்தன்மை மற்றும் பணி பளுவை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அண்ணாபாலம் அருகே இருந்து பேரணியை தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் செந்தில் முருகன், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் திருமாவளவன் மற்றும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு நீல்ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள பெரியப்பள்ளி, வீரர்வள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்யும் பணியில் திமுக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், தனசேகரன் மற்றும் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். வஉசி வீதி, மோரிசன் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி, பாண்டியன் சந்து, லத்தீப் சந்து உள்ளிட்ட பகுதிகளில் சாலை, பாதாள வடிகால் மற்றும் வாய்க்கால் பணி குறைபாடுகளை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். பின்னர் திமுக தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நேதாஜி நகர் 1 பகுதியில் அசோகன் வீதியில் புதிய சாலை அமைப்பது, நேதாஜி நகர் 2 மற்றும் கன்னிபாய் தோட்டம் பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைப்பது, புறாக்குளம் தூர்வாறுதல் மற்றும் கருமாதி கொட்டகைக்கு வெளியில் பாதுகாப்பு கதவு அமைப்பது உள்ளிட்ட வேலைகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் குபேர் கல்யாண மண்டபம் பணிகளை விரைவில் முடிக்க அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர்கள் ராஜு, நிசார், மாநில மேனூர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் அஜித், ராஜி, ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை பிரதேசமாக காணப்பட்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உத்தரவின் பேரில் கொடைக்கானல் கோட்டாட்சித் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் கொடைக்கானலில் ஜேசிபி, பொக்லைன், கம்பரசர், போர்வெல் போன்ற வாகனங்கள் அனுமதி இல்லை எனவும் கனிம வளங்களை சேதப்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்களுக்கு பல்வேறு புகார்கள் வந்ததின் அடிப்படையிலும் நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் செய்திகளின் எதிரொலியாகவும் கொடைக்கானல் கோட்டாட்சியருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் தகவலின் அடிப்படையில் கொடைக்கானல் கோட்டாட்சியர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் கொடைக்கானல் வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதோடு பல்வேறு குழுக்கள் கனிம வளங்களை சேதப்படுத்துவோர்கள் மீது தகவல் கொடுக்கவும் அதற்குண்டான நடவடிக்கையை வருவாய்த்துறை எடுக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் குறுகிய காலங்களில் பாறைகளை உடைத்து சேதப்படுத்துவது, கனிம வளங்களை அள்ளுவது, இரவு பகலாக கம்பரசர் மூலமாக வெடிவைத்து சட்டவிரோதமாக வெடி மருந்துகளை வைத்து பாறைகளை உடைக்கும் நடவடிக்கையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கடுமையான உத்தரவினை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கொடைக்கானலில் எங்கு பார்த்தாலும் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு பாறைகளை உடைப்பது, கனிம வளங்களை சேதப்படுத்துவது, கம்பரசர், பொக்லைன் போன்ற ராட்சச இயந்திரங்களை கொண்டு சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் கொள்ளையினை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்குண்டான நடவடிக்கை வருவாய்த்துறை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமம் ஒலிசா குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த வேல்மகன் கார்த்திகேயன். இவர் வெளிநாட்டில் மரைன் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகின்றார். காரைக்கால் மேடு பக்ரிசாமி பிள்ளை அரசு பள்ளியில் படிப்பு முடித்துவிட்டு மேற்படிப்பு படித்து மெரைன் இன்ஜினியராக வெளிநாட்டில் கப்பலில் பணிபுரிந்து வரும் கார்த்திகேயன் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இவர் தான் பயின்ற அரசு பள்ளிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என எண்ணத்தில் கடந்த 2018 முதல் இன்று வரையிலும் அரசு பள்ளிக்கு லேப்டாப், ஸ்மார்ட் டிவி, குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், அலமாரி போன்ற பள்ளிக்கு தேவையான பொருட்களை வழங்குவதை வழக்கம். இந்த முறை ஊருக்கு வந்த பொழுது வகுப்பறைகள் சென்று பார்த்தபொழுது பள்ளியை மேம்படுத்தும் எண்ணத்தில் மழலையர்கள் பயிலும் 2 வகுப்பறை தரைக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பில் டைல்ஸ் பதித்து ரிப்பன் வெட்டி தனது குடும்பத்துடன் துவக்கி வைத்தார். மரைன் இன்ஜினியராக வெளிநாட்டில் பணிபுரியும் கார்த்திகேயனின் 2 பிள்ளைகளும் அதே அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் வகுப்பறை தரைக்கு டைல்ஸ் பதித்து கொடுத்த கார்த்திகேயனுக்கு பள்ளியில் பயிலும் மழலையர்கள் மகிழ்ச்சியுடன் கை குலுக்கி நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட காட்சி ஆசிரியர்கள் மற்றும் கார்த்திகேயன் குடும்பத்தினரிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது.
கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி கிராமத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் எங்கள் பகுதிக்கு தனியாக பகுதி நேர நியாய விலைக் கடை வேண்டும் என கேட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்பொழுது கிராம மக்கள் கூறுகையில், பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றோம். தியாகவள்ளியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொருட்கள் வாங்கி வருவதாகவும், அப்பொழுது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் நாளும் அடுத்த நாளே எங்களுக்கு பொருட்களை வழங்குகின்றார்கள். இதனால் எங்கள் கிராமம் பெண்கள் 2 நாட்கள் நியாய விலைக் கடைக்கு சென்ற ஒரு நிலை உள்ளது. இன்றளவும் ஜாதிய பாகுபாடுகள் பார்க்கப்படுவதால் எங்கள் பகுதிக்கு தனியாக பகுதி நேர நியாய விலைக் கடை கேட்டு மனு அளித்துள்ளோம். அப்படி கடை கிடைக்காத பட்சத்தில் ரேஷன் கார்டுகளை திரும்பி ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய புதுச்சேரி பிரதிநிதியாக கலந்து கொண்டு பன்னாட்டு தமிழ் அறிஞர்களிடையே உரையாற்றியதை பாராட்டி லண்டன் குரோய்டான் தமிழ்ச்சங்கமும் தமிழ்நாடு சென்னை கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தமிழ் இயல் ஆராய்ச்சி மையமும் இணைந்து வழங்கிய செந்தமிழ் சான்றோர் விருதினை பெற்ற கலைமாமணி முனைவர் சுந்தர முருகனை முதலமைச்சர் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தீமிதி ஊர்ச்ச விழா அடுத்த மாதம் ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நடக்கின்றது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக மொழியின் குளக்கரையில் புனித நீர் திரட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் விழா குழுவினர்கள் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து தரக்கோரி பல்வேறு அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்திய நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வரும் 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இதனையடுத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரியில் இருந்து ரயில் மூலம் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மத்திய அரசை கண்டித்து உடனடியாக மாநில அந்தஸ்து கோரிக்கை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆணி அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடத்தை எலும்பச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.